பொய் சொல்றதுல ரோஹிணி கில்லியாச்சு. ரோஹிணியை கண்டுபிடிக்க முடியுமா? சிறகடிக்க ஆசை தொடரில் இன்று நடக்க இருக்கும் எபிசோட் குறித்த தொகுப்புகள். ஹெட்ரிக் முத்து கோபமாக வர, செல்வம் உன்னை பார்க்க ஒருவர் வந்திருப்பதாக கூறுகிறார். யார் என திரும்பி பார்க்க அங்கே அருணின் அம்மா நிற்கிறார். முத்து கோபமாக கிளம்ப, பார்க்க உங்களிடம் சில விஷயங்களை பேச வேண்டும் என்கிறார். முத்து என்ன விஷயம் என கேட்க, தனியாக பேச வேண்டும் என்கிறார். அருணை அம்மா செல்வம் பகிர்ந்து சென்றுவிட, என்னோட பையன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அருண் ரொம்ப நல்ல பையன். ஆனால் உங்களுக்கும் அவனுக்கும் நடந்த மனக்கசப்புல அவனை பிரச்சனையாக நினைக்கிறீங்க. சீதாவோட வீட்டில் உங்களோட சம்மதத்தை தான் முக்கியமாக எதிர்பார்க்கிறார்கள். உங்கள் இடத்துல அவளுடைய அப்பா இருந்திருந்தா சீதாவுக்கு பிடிச்ச பையனை தானே கட்டி வச்சிருப்பாரு என கூற முத்துவின் முகம் மாறுகிறது. எனக்கு எதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுங்க. அப்போ வரும் செல்வம், எனக்கு என்னவோ நீங்கள் இவங்க காதலை சம்மதம் சொல்லு, அந்த பொண்ணு நினச்சா போய் கல்யாணம் பண்ணி இருக்கலாம். ஆனால் உன் சம்மதத்துக்கு தானே காத்திருக்கா என்கிறார். மறுபக்கம் விஜயா வீட்டில் பணத்தை எண்ணிக்கொண்டு இருக்கிறார். அப்போது மனோஜ் வர, என்ன காசு இது என கேட்க, வாடகை பணம் என்கிறார். அப்போது ரோஹிணி வந்து 1 லட்சத்தினை கொடுக்க, இது என்ன கள்ள நோட்டா என கேட்கிறார். கள்ள நோட்டு அடிக்கிறவங்களை எனக்கு தெரியாது ஆண்டி, கடனா வாங்கிட்டு வந்திருக்கேன் என்கிறார். இது திருட்டு நகையை கொடுத்ததுக்கு இல்லை, என்கிட்ட பொய் சொன்னதுக்கு என 1 லட்சத்தினை எடுத்துக்கொண்டு செல்கிறார். ரூமுக்குள் வரும் மனோஜ் ரோஹிணியிடம் எப்படி பணம் வந்துச்சு என கேட்க, வித்யாவிடம் வாங்கினேன், அதான் சண்டைன்னு சொன்னியே என கேட்க, இப்போ சமாதானம் ஆகிட்டோம் என்கிறார். ஆனால் மனோஜ் நம்பாமல் பார்க்க, என்ன நம்பவே மாட்டியா என்கிறார். இடையில் நீ ஒரு குண்டை போட்டியே, அப்போலேருந்து தான் சந்தேகமாகவே இருக்கு என்கிறார். ரோஹிணி இப்படி சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறதுக்கு என்னை மொத்தமாக சாகடிச்சிடு என்கிறார். பின்னர் முத்து விஷயம் குடித்து காப்பாற்றிய பெண் வீட்டில் இருந்து கால் வருகிறது. நேரில் சென்று பார்க்க, அவர்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடப்பதாக இருக்க, முத்து என்ன விஷயம் என்கிறார். என் பொண்ணுக்கு அவ காதலிச்ச பையனையே கட்டி வச்சிட்டோம் என்கிறார். அந்த பெண்ணின் அப்பா நான் கூட தப்பாதான் நினச்சேன், ஆனால் பழகி பார்த்தோம் தான் புரிஞ்சது என்கிறார். முத்துவின் முகம் மாறுகிறது. அந்த தம்பதிகளை பார்க்கும்போது சீதா அருண் போலவும் தோன்றுகிறது. காரில் வரும்போது சீதாவின் வாழ்க்கையை நாம முடிவெடுப்பது சரியாக என யோசிக்கிறார்.